வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போடாமல் நார்மலாக பேசுப்பா, நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சரிப்பா, நான் இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் மியூசிக்கை இன்றைக்கி இல்லாமல் நார்மலாக பேசுகிறேன். ஓகேண்ணா, சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செய்தி நம்ம ஜே உசோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜே உசோவை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது என்னப்பா ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் அதை அசால்ட்டாக விட்டுட்டேன். பிகாஸ் ரோமன் ரெயின்ஸோட குடும்பத்துக்கு ஜெயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது பிக்னிக் போகிற மாதிரி. வருஷத்துக்கு 2 தடவை எவனாச்சும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போவானுங்க. நான் ஜெயிலுக்கு போகிறேன் அதை தம்பட்டா அடித்து காட்டுவாங்க. ஃபோட்டோலாம் இருக்குது. எப்பா, நான் ரோமன் ரெயின்ஸின் சேர்த்து தான்ப்பா சொல்கிறேன். அவரு கூட 2 தடவை பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி ஜெயிலுக்குலாம் போயிருக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும் போது நல்லா சரக்கு அடிச்சுட்டு போனாங்களா, எல்லாத்துக்கும் கொண்டு இடிச்சிடுவானுங்க. இப்படி தான் வழக்கமாக மாட்டுவாங்க. ஆனால் இந்த தடவை மாட்டியிருக்கிறானுங்க பாருங்களேன். நான் கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டேன். ஏண்டா இதுக்கெல்லாமா அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம சின்ன பையில ஒருத்தர் வந்து போலீஸு, ஒருத்தர் வந்து திருடுன்னு சொல்லிட்டு கையில் சும்மா கன்று மாதிரி ஆக்ஷனை கட்டி உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஜே ஊசோ வந்து காட்டினதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டார். புரிகிற மாதிரி சொல்லுப்பான்னா நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஜே ஊசோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது என்னதுன்னு தெரில, மீடியாலாம் குமிஞ்சிட்டாங்க அமெரிக்காவில். அப்போ சோலோ சிக்காவை விசாரணைக்காக கூப்பிட்ருக்காங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா என்ன விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி அதை நான் படித்த உடனே நான் உங்களுக்கு அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாகவே காட்டுறேன். தமிழ்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன், நிறைய பேருக்கு புரியணும்ல. அதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து சோலோ சிக்காவை பார்த்து பேசும்போது துப்பாக்கி சொல்கிற மாதிரி கையை வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஆக்ஷனை காட்டி அவர் வந்து பேசியிருக்காரு. சும்மா அப்படி பேசியிருக்காரு. ஓகே, இது ஒரு குத்தமாங்க. ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது வன்முறையான ஒரு செயலாம். இப்போ அமெரிக்கா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உண்மையிலேயே கன்னை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்குது. அதனால் இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயம். அதாவது இந்த மீடியா சம்மந்தமான விஷயம் நம்மளை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா WWS உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. அதில் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா கேமராக்கு முன்னாடி அந்த கன்னு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கையை காட்டியிருக்கிறாரு. இதுக்காக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். கூட யார் இருந்திருக்குதா, சோலோ சிக்காவையும் இருந்திருக்கிறாரு. சோலோ சிக்காவையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. பிகாஸ் சோலோ சிக்காவா அன்னதர் சைடு வந்து ப்ரொமோ பேசிட்டு இருந்திருக்காருல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சோலோ சிக்காவையும் கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்கிறாங்களாம். ஜே ஊசோவை விடலை, சோலோ சிக்காவை விசாரணைக்காக கூப்பிட்டனால கூப்பிட்டு முடிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா சோலோ சிக்காவட்ட இந்த ப்ரெஸ் மீடியாக்காரங்களாம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கையை காட்டியிருக்கான், அதால் பிரச்சனை ஒன்றும் இல்லை, சின்ன கேஸு தான், ஜாமீன் கேட்டிருக்கிறோம், வந்துடும், இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கையை வைப்போம், சுட்டுருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி காட்டின ஒத்த காரணத்துக்காக ஜே ஊசோவை ஜெயிலு தூக்கி போட்டாங்க பாருங்களேன். இது உண்மையிலேயே ரோமன் குடும்பத்துக்கே கேவலம்தான், வேற என்னத்துக்கு சொல்ல. அவங்க குடும்ப ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொருத்தரும் எதுக்கெல்லாமோ ஜெயில் போயிருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் 2 தடவை போதை பொறுக்கிறதுக்காக. இவரோட அண்ணே ஜிம்மி ஊசோ 10 பேருக்கு மேலே ஏற்றுறது, குடிச்சிக்கிட்டு போடுறது, ஆக்சிடென்ட்லாம் பண்ணிடுவாருங்க. முன்னாடி போகிறது உயிரெலாம் பார்க்க மாட்டார், மயிராச்சேன்னு சொல்லிட்டு ஏற்றி கொண்டுருவார். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் ஜிம்மி ஊசோ. நம்ம ரெஸ்லிங் கெரியரில் பார்க்கோம் நல்ல மனுஷன்னு, ஆனால் ரியாலிட்டிக்காக அவங்க குணமே வேறு, உங்களுக்கு தெரியும். ஜே ஊசோ கூட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 தடவை அரெஸ்ட் ஆகிருக்காரு. அதுக்கு நிறைய கேஸ் இருக்குது. ஏன் அவங்க ஒய்ஃபே அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஜே ஊசோ இன்னொருத்தருக்கு கூட தொடர்பு இருக்கார். இதெல்லாம் தனித்தப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் இப்படி அரெஸ்ட் ஆகி அசிங்கப்படுவாருன்னு சொல்லிட்டு ஜே ஊசோ கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். சரி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது ஒரு சின்ன விஷயம், சிரிக்க தகுந்த விஷயமா இருந்தாலும் அந்த நாட்டில் சும்மா இந்த மாதிரி மீடியா முன்னாடி பார்த்தீங்கன்னா கன் சிம்பிளை காட்டினதுக்கே அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. நம்ம ஊரும் இருக்கிறானுங்களே, இந்த பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சா அவனை வச்சுக்கிட்டு பேட்டி எடுப்பானுங்க, அவனுக்கு தண்டனையே கொடுக்க மாட்டானுங்க, வாய்தான் தள்ளி விட்டுட்டு இருப்பானுங்க. உங்கள் ஊர் கவர்மெண்ட் நல்லா தான் இருக்குது சில விஷயத்தில். அடுத்த செய்தி அலிஸ்டார் பிளாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அலிஸ்டார் பிளாக் WWEலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ரெஸ்லர். AEW ஆல் அலைட் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ரெஸ்லர் இப்போதைக்கு ஆல் அலைட் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகலை. அதுக்கான காரணம் 90 நாள் கெடு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்லப்பா, ஆனாலும் போகலை. மேபி சேலரி இஷ்யூனால போகாமல் இருக்கார் போல இருக்குது. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவருடைய நியூ லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னப்பா நியூ லுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடுமட்டையில் மட்டும் அவர் குடுமி போட்டு முடி வச்சு
வச்சுருந்தார்ல அந்த முடியை அப்படியே ஷேவ் பண்ணி இப்போது மொட்டை முடிக்கின்னு ஆயிட்டார். ஆக்சுவலி அலிஸ்டர் பிளாக்கோடைய அழகே பார்த்தீங்கன்னா அந்த முடி தான். அது நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி தாடி இருக்கிறதும் நல்லாயிருக்கும். மொத்தத்தையும் இப்படி மொட்டாங்கட்டாயம் வலிச்சுன்னா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஜான் மார்க்ஸ்லியை பார்த்த மாதிரி இருந்து டக்குன்னு. எதுக்காக மொட்டை அடித்தாருன்னு தெரில. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ சில ரெஸ்லர்ஸ்லாம் மொட்டை அடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் சொட்டை விழுது அப்படிங்கிற காரணத்துக்காக. கூடிய சீக்கிரம் செத் ரோலன்ஸும் அடிக்க போகிறாரு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை பற்றி பிறகு பார்க்கலாம். இந்த முடி கொட்டுறதுனால ஜான் மார்க்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க. இவருக்கு தான் முடி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்போ எதுக்காக மொட்டை அடித்தார் அப்படின்னு தெரில. சரி, இந்த நியூ லுக்கில் பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு மேட்சை சம்மந்தப்படுத்தி ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அது என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சம்மந்தப்படுத்தி சொல்கிறேன். இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது ஸ்மாக்டவுன் நம்ம டிவியில் பார்க்கோம்ல, அதோட தொடரும் அப்படின்னு சொல்லி முடிப்பானுங்கள, அதுக்கப்புறமா லைவ் ஆடியன்ஸ் அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ அதுவும் பூஸ்டரில் நடக்கிறதுனால ஃபேன்ஸ் நிறைய பேர் நிறைய டிக்கெட் கொடுத்து வந்துருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு எக்கச்சக்க ஆடியன்ஸ் வரலாங்களாம்ப்பா. 12,000க்கு மேலே டிக்கெட் போய் வச்சிருக்கான். அதனால் அடிஷனலாக போனஸ் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதில் என்ன இதுனா, ரா பிராண்டில் இருக்கிற விஷன் டீம் வந்து அவங்க வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. யாரு கூட தெரியுமா? அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் கூடயும் ஓபா ஃபெமி கூடயும். இது என்னடி புது கதையாக இருக்குது? ஓபாவை வந்து நீங்கள் ஹெவி வெயிட் ரெஸ்லராக பிராகியே வீழ்த்துற மன்னன், த ஃபியூச்சர் ஆஃப் த ஃபேஸ் ரெஸ்லர்னு காட்டுறாங்க. ஆனால் டாக்டிங் டீட்டிலுக்காக மோத வைக்கிறாங்க. இதில் ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது முதல் தடவை டபிள்யூபிள்யூ செயலை பல முறை பண்ணி விட்டுருக்காங்க. இந்த கோடி ரோட்ஸ் இருக்கிற இடத்துல செத் ராலன்ஸ் இருந்திருக்காரு. நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து, நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நிறைய லைவ் ஷோஸில் ஓபா ஃபெமி செத் ராலன்ஸும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக பிரான் பிரேக்கரையும் ஆஸ்டின் தீரியை எதிர்த்து மோதிருக்கிறாங்க. அதில் அவங்க தோற்று போடுவாங்க. எப்படி தெரியுமா? கரெக்டாக மேக்ஸின் டுர்பி வந்து ஏதாவது பண்ணுவான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸுடைய மெயின் பாயிண்ட்லேயே அடிப்பான். வேறு எங்கேயும் அடிக்க மாட்டான். செத் ராலன்ஸுடைய அந்த இடத்துலேயே தான் அடிப்பா. உடனே செத் ராலன்ஸ் சொல்லி தாங்க முடியாமல் டிஸ்குவாலிஃபையில் தோற்றுடுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓபாவும் செத் ராலன்ஸும் சேர்ந்து மற்றவங்க அடித்து போட்டுட்டு ரிங்கில் ஓபா டான்ஸ் ஆடுவாங்க. அதே விஷயத்தை மக்கள் மத்தியில் மீண்டும் காட்டுறதுக்காக அந்த இடத்துல செத் ராலன்ஸுக்கு பதிலாக கோடி ரோட்ஸ், என்ன மேக்ஸின் ரிவ்யூ வந்து கோடியோட அதை பஞ்சர் ஆக்க போகிறா, அது இல்லாட்டா ஓபாவோட அதை பஞ்சர் ஆக்க போகிறா, டிஸ்குவாலிஃபை ஆக போகுது. அதானே இதை ஒரு பெரிய இதாக டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய மேட்ச் தான். நீங்கள் இந்த ஸ்மாக்டவுனுடைய சும்மாவே மெயின் இவெண்டாக வச்சிங்கன்னா பெரிய லெவலில் வரவேற்பு கிடைக்கும். ஆனால் டபிள்யூபிள்யூ வந்து இது அங்கே உள்ள ஆடியன்ஸ்க்காக மட்டுமே பண்ணுறாங்க. சில மேட்சஸ் தான் டபிள்யூபிள்யூ நல்லா தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதை லைவ் ஷோவில் கொடுத்து கெடுத்துறாங்க. எதுக்காக மெயின் ஷோவில் மட்டும் உமன்ஸுக்கான மேட்சை மெயின் இவெண்டாக வைக்கிறாங்கன்னு தெரிலங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸை சவுதி அரேபியா நாட்டுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா செய்தியெல்லாம் எதுக்குப்பா இந்தியாவில் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அரே பாய், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அதாவது சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அகைன் ஒரு பேப்பரியா, 3வது பேப்பரியா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் அப்படிங்கிற பேப்பரியா நடத்த போகிறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு விட்டு கொடுத்துட்டானுங்க. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டானுங்க. சாம்பியன்ஷிப்பெல்லாம் வேறு வச்சுருக்கானுங்க. இந்த பேப்பரியை வந்து எந்த டைமில் நடத்தலாம், எந்த இடத்துல நடத்தலாம் அப்படிங்கிற டிஸ்கஸ் இருக்குதான். இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னன்னா, இது ஆகஸ்ட் மாதமா, ஆகஸ்ட்டுக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் கிடையாது, இந்த செப்டம்பர் அல்லது நவம்பர் ஸ்டார்டிங், அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துடைய இறுதி அல்லது நவம்பர் மாதத்துடைய தொடக்கம். அந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து செப்டம்பர் மாதத்துடைய இறுதி அல்லது நவம்பர் மாதத்துடைய தொடக்கத்தில் க்ரௌன் ஜுவல் பேப்பரை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வச்சுருக்கிறாங்களாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.